அப்ரஹாம் வணக்கம். கேரளாவை பொறுத்தவரையில் அதிகமான மலை பிரதேசங்களையும் பச்சை பசையில் என்று புல்வெளிகளையும் கொண்ட சமவெளி பிரதேசம் மற்றும் மலை பிரதேசம் என இருக்கக்கூடிய கேரளாவில் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகின்றது. அந்த கடவுளின் தேசம்தான் என்று கண்ணீர் தேசமாக மாறியிருப்பது வேதனையான ஒன்றாக உள்ளது. அந்த வகையில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கூடிய அந்த வயநாடு, அந்த 3 பகுதியிலும் இதற்கு முன்பு எப்படி இருந்தது, தற்போது நிலைகுலைந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியம் நாம் இரண்டாக பார்த்துக் கொண்டிருக்கோம். வயநாடு அந்த இயற்கை சீற்றம் ஏற்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தது, தற்போது எப்படி உள்ளது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வயநாட்டை பொறுத்தவரையில் அங்கு ஏராளமான தொழிலாளர்கள் அங்கு வேலை செய்து வருகிறார்கள். குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய இந்த மேப்பாடி ஊராட்சியில் முண்டக்கை என்ற கிராமம் உள்ளது. இந்த முண்டக்கை கிராமம் பொறுத்தவரையில் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இந்த கிராமம் கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரம் கொண்ட பகுதியாக இந்த முண்டக்கை கிராமம் கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரம் கொண்டது. அதன் அருகேதான் மற்றொரு கிராமமான சூரல்மலை கிராமம் உள்ளது. இப்படியாக முண்டக்கை, சூரல்மலை கிராமங்கள் அடுத்தடுத்த பகுதியாக இருக்கின்றது. மலைப்பகுதியில் உற்பத்தியாகக்கூடிய இருவிளஞ்சி ஆறு உள்ளிட்ட சிறிய சிறிய ஆறுகள் இந்த முண்டக்கை பகுதியில் ஓடுகின்றன. அந்த இருவிளஞ்சி உள்ளிட்ட சிறிய ஆறுகள் அந்த வழியாக ஓடுகின்றது. அதிலும் மலைப்பகுதியான முண்டக்கை கிராமத்துக்கு சற்று தொலைவில் தான் குஞ்சிரி மட்டம் என்ற வனப்பகுதி உள்ளது. இப்படியாக அங்கு இயற்கையில் கொஞ்சம் பகுதியாக இந்த வயநாடு உள்ளது. வயநாடு மாவட்டத்தில் மலைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய முண்டக்கை என்ற நகரத்திலும் சூரல் மலை, மேப்பாடி போன்ற ஊர்களிலும் தேயிலை தோட்டங்கள், சுற்றுலா பயணிகளுக்கான விடுதிகள் நிறைய இருக்கின்றன. அங்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். கண்கொள்ளா காட்சியாக இருக்கக்கூடிய பகுதிதான் கேரளாவில் வயநாடு பகுதி. இந்த வயநாடு மாவட்டம் முழுவதுமே அந்த பகுதியை பொறுத்தவரையில் பூமிக்கு கீழ் 70 அடி ஆழம் வரை செம்மண் அடுக்குகளால் நிறைந்ததுதான் இந்த வயநாடு. அதிகமாக மழை பொழியும் போது இந்த மண் அடுக்குகளுக்குள் ஈரம் அதிகமாகி மண்ணின் இறுக்கம் குறைவதால் நிலச்சரிவு ஏற்படுவதாக தொடர்ந்து கூறப்பட்டு வருகின்றது. இப்படிப்பட்ட இயற்கை எழில் கொஞ்சம் ஓங்கி உயர்ந்த மரங்கள், பச்சை பசேல் என்ற தாவரங்கள், செடி கொடிகள் என பாறைகள் என இயற்கையில் கொஞ்சம் பகுதியாக இருக்கக்கூடிய வயநாட்டில் தான் ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய பேரழிவு என்பது ஏற்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த பகுதியில் கடந்த 29ஆம் தேதியில் 48 மணி நேரத்தில் 57.2 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் அந்த வயநாடு முழுவதும் குறிப்பாக இந்த மேப்பாடி, சூரல்மலை, முண்டகை ஆகிய 3 பகுதியிலும் சீர்குலைந்து முழுவதுமாக மண் மூடி இங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கை வளமே இல்லாத போன்ற ஒரு சமவெளி பகுதியாக மாறியிருப்பதுதான் வேதனையான உச்சமாக இருக்கின்றது. இந்த பகுதியில் அந்த 48 மணி நேரத்தில் பெய்த அதீத கனமழை தான் இந்த அளவுக்கு இயற்கை சீற்றத்துக்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அதே போன்று முண்டக்கை நகரையும் மற்றும் அங்கிருக்கக்கூடிய சிறு சிறு கிராமங்களையும் சேரும் சகதியுமாக மூடிவிட்டது. முதல் நிலச்சரிவு அதிகாலை 2 மணிக்கும் அடுத்த நிலச்சரிவு அதிகாலை 4:10 மணிக்கும் பயங்கரமாக ஏற்பட்டது. மலையில் இருந்து மரங்களையும் பாறைகளையும் மட்டுமல்லாமல் சேரும் சகதியும் கலந்து வெள்ளம் போல அடித்து வந்த தண்ணீர் வீடுகளில் உறங்கிக் கொண்டிருந்த மக்களை உயிரோடு சமாதியாக்கிவிட்ட வேதனை நடந்திருக்கிறது. பல இடங்களில் வீடுகள் இருந்த சுவடே தெரியாமல் மண்ணில் புதைந்து கிடக்கின்றன. முண்டக்கை நகரையும் சூரல்மலையும் இணைக்கும் பாலம் முழுவதுமாக சேதமடைந்ததனால் மக்கள் விபரீதத்தை அறிந்து கொண்டாலும் கூட தப்பிக்க வழியில்லாமல் அங்கேயே நின்று பலரும் சமாதியாகி இருப்பதுதான் வேதனையான ஒன்றாக இருக்கிறது. இப்படி கடவுளின் தேசம் தற்போது கண்ணீர் தேசமாக மாறி இருக்கிறது. நாம் பார்க்கலாம் அந்த வயநாடு அன்றும் என்றும் என்ற அந்த வீடியோ காட்சியை நாம் பார்க்கிறோம். அந்த முதல் காட்சியில் இயற்கையில் கொஞ்சம் அந்த வயநாடு தற்போது அந்த 3 நிலச்சரிவுகளுக்கு பிறகு எப்படி மாறி இருக்குது என்பதை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள், 250 பேருக்கும் மேற்பட்டவர்களை காணவில்லை. அவர்கள் தேடக்கூடிய பணி என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மண் குவியல்களுக்கு அடியில் தோண்ட பிணங்கள் வரக்கூடிய ஒரு கோர சம்பவம் தான் தற்போது இந்த வயநாட்டில் இந்த முண்டக்கை, மேப்பாடி அதே போன்று சூரல்மலை பகுதியில் காணப்படுகின்றன. எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று எங்கு தோண்டினாலும் தண்ணீர் வரக்கூடிய பகுதியாக இருந்த இந்த வயநாடு பகுதி இப்போது எங்கு தோண்டினாலும் சடலங்கள் வரக்கூடிய அவலம் ஏற்பட்டிருப்பது என்பதான வேதனை உச்சமாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரு இயற்கை சீற்றம் என்பது கேரளாவின் வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய பேரழிவாக தான் பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு கூட முண்டக்கை பகுதியில் அவ்வப்போது சிறு சிறு நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் இத்தகைய இது போன்ற மிகப்பெரிய நிலச்சரிவு என்பது கேரள வரலாற்றில் இதுவரை ஏற்பட்டதில்லை. கடவுளின் தேசம் தற்போது கண்ணீர் தேசமாக மாறியிருப்பது ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமல்லாமல் உலக மக்களையும் கண்கலங்க செய்திருக்கிறது. அப்ரஹாம்.